எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே வா ஆழ்க குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். டிசம்பர் மாதம் 11/12/2025 வியாழக்கிழமை, தட்சணாயனும் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் நாள் தேய்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை. மாலை நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய திதி சப்தமி திதி. இன்று யோகம் விஷ்கம்பம். இன்றைய கரணம் பவகரணம். இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம். சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது சந்திரன், விருச்சகத்தில் சுக்கிரன் புதன் சூரியன், தனுசில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த வியாழக்கிழமைகள்ல குரு வழிபாடுன்னு சொன்னோம். இன்னொரு சிறப்பையும் சொல்லிடுவோம். அதாவது நம் அருகாமையில் இருக்கின்ற ஜீவசமாதி வழிபாடு அல்லது ஜீவன் முக்தர்கள் வழிபாடுங்கிறது ஒரு சிறப்பை தரும். அவர்களோட நமக்கு ஒரு தொடர்பு வேணும் அப்படின்னா மலர்களிலே நிறைந்த கொஞ்சம் வாசனையும் கலர்லையும் நமக்கு எப்பவுமே குறிப்பா இருக்குது ரோஜா. ரோஜா மாலைகளை கொண்டு ஜீவசமாதிகளுக்கு அல்லது ஜீவசமாதியில் உள்ள தெய்வத்திற்கு வழங்கி வணங்கி வந்தாலே வாழ்க்கை வளம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும். இல்லைன்னா அது ஒரு சண்டை, இது ஒரு சண்டை, இது ஒரு சண்டை ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த குருவின் வழிபாடு உங்களை ஏற்றத்துக்கு கொண்டு வந்தே தீரும். இதை பயன்படுத்துங்கள், வாழ்க்கையில் நிறைந்த வெற்றிகளை பெறுவீர்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். கிரக நிலவரங்கள் தங்களுக்கு சாதகமான பயணத்தை மேற்கொண்டிருப்பதனால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புத பாராட்டும் மகிழ்ச்சியும் கிடைக்க பெறும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் சற்று கவனமின்மை அல்லது கவன கோளாறு, தடை தாமதங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. கவனமும் எச்சரிக்கையுடன் இருப்பது பாராட்டுதலுக்கு உரிய நாளாக மாறும். மிதுன ராசி அன்பர்களே, நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் வாக்குறுதி சொந்தக்காரங்களுக்கு அல்லது நம்மை நம்பி பணம் கொடுத்தவர்களுக்கு. நம்மளால அவங்க திரும்பி எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு மன வருத்தம் இன்றைக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதெல்லாம் தகவடு பொடியாக்குகின்ற வகையில் உங்கள் வழிபாடு முறைகளை குருவின் பாதத்திற்கு அடியில் உங்கள் வழிபாடு வைக்கும் போது அத்தனையும் நிறைவேறி வெற்றி பெறும் என்பதை இந்த நாளில் உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த நாளில் வழிபாடை மேற்கொண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. கேளிக்கை கொண்டாட்டங்கள்ல எப்பவுமே ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. லாபகரமான நாள், அது ரொம்ப முக்கியம். என்ன லாபம், நிறைய செலவு தானே பண்ணிட்டு இருக்கேன். கடகத்தை பொறுத்தவரை ரெண்டுமே சரிசமமா நடக்கும். லாபமும் வரும், செலவினமும் வரும். இந்த நாளில் இது இரண்டும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, பார்த்து கொள்ளுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள். கேது சந்திரன் சேர்க்கை என்பது ஒரு பணிவையும் ஒரு ஞானத்தை கொடுக்கின்ற அமைப்பு. சந்திரன் ஆல்மோஸ்ட் மனதுக்காரகன் இருந்தாலுமே கேதுவுடன் இணையும் போது அறியப்பல ஒரு மனம் சாஃப்ட் கார்னருக்கு வந்துடுவீங்க. இதுதான் வாழ்க்கை, இதுல தான் நம்ம பயணம் பண்ணணுன்ற அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. இந்த நாள் சிறப்பான நாள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே,
கன்னியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, அனைத்து வகையான நன்மைகளுமே நடக்கும். இதுதான் அதுதான் கிடையாது, எல்லாமும் கன்னிக்கு சிறப்புடன் செயல்படும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். ஒரு நட்பு ரீதியான பலன் கிடைக்கும். அதாவது நட்புகளால் ஒரு நல்ல பெயர் கிடைப்பது அல்லது நல்ல ஒரு பிஸ்னஸ் டீல் கிடைக்கிறது. உங்களுக்கு எல்லா வகையிலும் பாராட்டும் அங்கிருந்தே கிடைக்கப்பெறும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வெற்றி, கேளிக்கை, கொண்டாட்டம், மகிழ்ச்சி அத்தனையுமே உண்டு. என்ன நினைச்சாலும் நடக்கும். ஆனால் நல்லது நினையுங்கள், நல்லதை விதையுங்கள், வெற்றி உங்கள் வாசலில் உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் நற்செயல்கள் புரிவதற்கான வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு ஏற்றம், நல்ல கனிவான ஒரு விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்க காத்திருக்கிறது. நீங்கள் அது இன்வால்மெண்ட் ஆகி செய்யுங்க. விலகி இருப்பதனால் எந்த பலனுமே இல்லை. நீங்கள் எவ்வளவு தூரம் நெருங்கி உங்களோட உறவுகளை பாதுகாக்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப்பெறும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, நலம் தரும் சொற்களை பேசி மகிழ்வீர்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள், மகிழ்ச்சியும் உண்டு, கொண்டாட்டமும் உண்டு, நிறைய ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் பிளான் பண்ணுவீங்க. அது சரிவர கச்சிதமாக அது நடந்தே தீரும். இந்த நாள் சிறப்பான நாள், மகிழ்ச்சி, கேளிக்கை, கொண்டாட்டங்கள் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். எப்போதுமே மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கின்ற இடம். எவ்வளவு பெரிய இடர்பாடு வந்தாலும் அதை தாங்கி வெளில வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாள் இந்த நாள். இந்த நாளில் எல்லா வகையான ஏற்றங்களும் உண்டு, நன்மைகளும் உண்டு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.